ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக கொஞ்சம் டிஐஒய் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். லவ் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கிஃப்ட் கொடுக்கணும்னு கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, அப்பா எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதுவும் ஹேண்ட்மேட் கிஃப்ட்னா சொல்லவே வேண்டாம். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறது. இன்றைக்கி ஒரு ஹேம்பர் தான் செட் பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்மளே ஹேண்ட்மேடாக பண்ணது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஐடியா, யார் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது இந்த கோடாலி தைலம் தான். ஸோ அது இருந்த பாட்டில் தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பாட்டில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட கேப்பில் நான் வந்து ஆணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஒரு சைடில் கொஞ்சம் கீரெல்லாம் விழுந்துச்சு. அது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு த்ரெட்டு இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி கம்பி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை அந்த கேப் உள்ள நம்ம வந்து ஹோல் போட்டிருந்தோம்ல, அது உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வச்சதுக்கு அப்புறமா நமக்கு இது வந்து பாட்டிலில் நல்லா டைட்டாக மூடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. மூடலைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூகன் போட்டு நான் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூகன் இல்லாதவங்க இந்த எம்சிலெலாம் இருக்கும்ல, இல்லைனா க்ளே ஏதாச்சும் வச்சு பண்ணிக்கலாம். ஆனாலும் அந்த கேப் வந்து நல்லா மூடுதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டுறதுனால அந்த கீரல் எல்லாமே வந்து நமக்கு வந்து அடைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கிடைக்கும். இப்போ அந்த தண்ணியை பாட்டிலில் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஆயில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இப்போ வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். லைக் கிளிட்டர்ஸ், ஏதாச்சும் குட்டியான மெமரபிளான கிஃப்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீ செயின் மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீ செயின் தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஓஷன் தீமில் ஒரு கீ செயின் ரெடி. நெக்ஸ்ட் டிஐஒய் ஐடியா நமக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேப்பரில் நான் பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ட்ராயிங்கெல்லாம் வராத ஒன்று, ட்ராயிங் பெயிண்டிங் இதெல்லாம் சுத்தமாக வராத ஒன்று. ஸோ அதனால் ட்ரேஸ் பண்ணி நான் பென்சிலில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பிடிச்ச இமேஜஸ் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்கலாம். ஸோ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு வளைவான பகுதி. ஸோ எந்த வண்டி போனாலுமே ஹார்ன் அடிச்சுட்டு தான் போவாங்க. எவ்வளவோ அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. இருக்கிற ஏரியாவும் வந்து கொஞ்சம் வில்லேஜ் பகுதிங்கிறவனால வீட்டில் கோழிலாம் வளர்க்குறதுனால அதோட சவுண்டும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் கேட்குற நாய்ஸ்க்கு ஐம் ரியலி சாரி. அதை இக்னோர் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பேக் டு த வீடியோ. இப்போ வந்து பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். நான் ஒரு பேப்பரில் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்னஸ் வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு பேப்பரில் திரும்ப அந்த பட்டர்ஃப்ளையை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து போய் சேரும். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுனால நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் திக்னஸாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு டபுள் சைடட் டேப் எடுத்துக்கிறேன். அதை நடுவில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டபுள் சைடட் டேப்பில் அதை வந்து ஃபெவிகோல் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து நான் ஒரு பர்ஃப்யூம் வந்து நடுவில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒரு கிஃப்ட், நம்மளோட இன்னொரு கிஃப்டாக நான் வந்து பர்ஃப்யூம் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு குட்டி பர்ஃப்யூம் தான். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைல வந்து வைக்கிறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அதனால இதை வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு கிஃப்ட் ஐடியாவாக யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஐடியா பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து என்ன தான் வேலண்டைன்ஸ் டேக்கு 1000 கிஃப்ட் கொடுத்தாலும் இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளவர்ஸ். நம்ம ஃப்ளவர்ஸ் இல்லைனா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொக்கே தான் பண்ண போகிறோம். ரோஸ் பொக்கே பண்ணலாம். ஸோ ரோஸ் ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இதை வந்து எல் ஷேப்பில் கொஞ்சம் மடிச்சுக்கிறேன். இதை வந்து மடிக்கிறதுலேயும் சுற்றுறதுலேயும் தான் இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக இந்த மாதிரி மடிக்க வரலன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து தான் வந்து சுற்றிக்கணும்னு இல்லை. இதை வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக அந்த இதழ் வர இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம அதை வந்து சுற்றணும். இப்போ லாஸ்ட்டாக நான் ஃபெவிகோல் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நான் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் என்ன கலர்ஸில் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரோசஸ்னால் ரெட்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு ரெட் கலரில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு வந்து பொக்கேக்கு ஒரு கவர் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு நான் பொக்கே மாதிரி எல்லா சைடுமே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது அப்படியே நிற்காததுனால நான் கொஞ்சம் ஃபெவிகால்லாம் போட்டு ஃபுல்லாக ஒட்டி தான் வந்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு போ மாதிரி வந்து ஒரு த்ரெட்டு போட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஐடியாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பொக்கேயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஐடியா பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. வேலண்டைன்ஸ் டேக்கு ஃப்ளவர்ஸ் மாதிரி சாக்லேட்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் டைரி மில்க்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க.
நான் இன்றைக்கி வந்து ஒரு வேஃபர்ஸ் தான் எடுத்திருக்கேன். டைரி மில்க் வாங்குற அளவுக்கு நம்மளால் முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேஃபர்ஸ் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து சாக்லேட்டோட சைஸில் ஒரு சார்ட் பேப்பர் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மடிச்சுட்டு அதில் வந்து கிஃப்ட் மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சாக்லேட்ஸை கொடுக்குறத விட இந்த மாதிரி அதுக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணி ஒரு பேக் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து பார்க்குறதுக்கும் இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். இப்போ வந்து 2 எட்ஜஸ்லேயுமே ரெண்டு சைட்லேயுமே கார்னர்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸு ஷேப்பில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்குல்ல அந்த சாக்லேட்டையும் அது உள்ளாடி போட்டுட்டு நான் வந்து 2 சைடுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். இது வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மேலே டெக்கரேட்டிவ்ஸ் அப்புறம் மெசேஜஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உள்ளே கூட உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மெசேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ட்ராப் ஆகி வரும்ல அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை மேலே ஒட்டிக்கிட்டேன். கீழேயும் நான் வந்து அதே மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நடுவில் நான் வந்து சும்மா ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு மெசேஜும் நான் வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெசேஜஸ் பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாக்லேட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பண்ணுற கிஃப்ட் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த கிஃப்ட் ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம ஒரு ஹேண்ட்மேட் லெட்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து சைட்லலாம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக் அண்ட் விண்டேஜ் லுக்காக இருக்குங்கிறதுனால விண்டேஜ் லுக் வேணுங்கிறதுனால சைடில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மெசேஜஸ் லவ் கார்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கலாம். நான் ஃபுல்லாக எழுதினதுக்கு அப்புறமா இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்து அதை இந்த லெட்டரை வந்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் மடிச்சுட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண எல்லா கிஃப்ட்ஸுமே ஒரு ஹேம்பர் மாதிரி செட் பண்ணலாம். அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க என்ன பாக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டுக்கிறேன் கட் பண்ணி குட்டி குட்டியாக. அது மேலே நான் ஒரு கிஃப்ட்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிஃப்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்றாவது ஹேண்ட்மேட் கிஃப்ட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த புக் மார்க் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேம்பர் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிபனெல்லாம் வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் ஹேம்பர் செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.